வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பீனட் அந்த இதெல்லாம், அது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி அந்த கிரேவியும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரை பண்ண கோவக்காயை இதில் சேர்த்துட்டு அதையும்